نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها المسلمون أوصيكم وإياي أولا بتقوى الله وطاعته وامتثال أوامره واجتناب نواهيه فإن في ذلك سعادة للمرء في الدنيا وفي آخرته. أسأل الله سبحانه وتعالى أن يوفقني وإياكم أن يجعلني وإياكم من المتقين الفائزين الذين ورثوا تلك الجنات التي أعدها الله سبحانه وتعالى لعباده المتقين بقوله تلك الجنة التي نورث من عبادنا من كان تقيا. மனிதர்களை படைத்து நல்லவை தீயவற்றை மிக தெளிவாக அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக காலத்தால் மாறாத ஏலத்தால் மறியாத மிகப்பெரிய பொக்கிஷமாகிய தன்னுடைய திருமலையை தன்னுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்து விளக்கமளித்த அந்த விளக்கத்தை ஏற்று யார் செயல்பட்டார்களோ அவர்கள்தான் பயபக்தியாளர்கள், அவர்கள்தான் நேசிலர்கள், அவர்கள்தான் அவுலியாக்கள், அவர்கள்தான் அல்லாஹ் தஆலாவுடைய நண்பர்கள், அவர்கள்தான் மறுமையிலே வெற்றி பெறக்கூடியவர்கள் என்ற விளக்கங்களை எல்லாம் அதிலே சொல்லி வைத்து அதன்படி நடந்தவர்களுக்கு அவர்கள் நினைத்து பார்க்கலாத அருக்குடைகளை இழந்த சுமனங்களை பிறவிவரனால் வழங்குவதாக வாக்களித்திருக்கிறானே அந்த வல்லமாய் நாயகர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனந்த கோடி புகழ் குறித்தார்கள். மனிதன் சரியாக அவனையும் அவனுடைய கட்டளைகளையும் புரிந்து நடந்தால் செயல்பட்டால் அவனுடைய வெற்றிக்கு பின்னடைவே கிடையாது, வெற்றியே வெற்றிதான். அந்த அடிப்படையை தெளிவு செய்து அதன் பலனை விளக்கி கூறிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனந்த கோடி புகழ் கொடுத்தார்கள். எத்தனையோ கோடி எண்ண முடியாத அளவு குறித்தார். இந்த பயபக்தி என்பது அல்லாஹ் தஆலாவுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பது, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளுக்கு செய்யாமலே வந்தவற்றை ஏற்று செய்யாமல் இருப்பது, இப்படிப்பட்ட நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி காட்டிய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவர்களுடைய தோழர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர், அவர்களை இறுதிநாளரை நல்ல வழியில் பின்பற்றி நடக்கக்கூடிய நல்லவர்கள் ஆகியோருக்கு அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளும் சாந்தமும் உண்டாக வேண்டும் என்று கூறி, முஸ்லிம் சகோதரர்களே, அவனை பேராற்றலுடையவனாக உங்களுடைய செயல்களை பார்த்துக் கொண்டிருப்பவனாக, உங்களுடைய உள்ளங்களிலே ஏற்படக்கூடியவற்றை அறிந்து கொண்டிருப்பவனாக, உங்களுடைய நடைமுறைகளுக்கு தக்கவாறு உங்களுக்கு பிரதிபலனை நல்கக்கூடியவனாக, நன்மையாக இருக்கும் நன்மையான நற்பெயர்களையும் தீமையாக இருக்கும் தண்டிக்கக்கூடிய பேராற்றலை ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ன அர்த்தம்? இதெல்லாம் அர்த்தம். சரியான செய்தி என்னன்னா, ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உள்ளவன். எதை செய்தாலும் அவர் வெள்ளை ஆகவே முடியாது. தக்க சமயத்தில் தக்க நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய ஆற்றலுடையவன் என்பதை மனதார நம்பி மனதார உணர்ந்து அவனை அங்கே நடந்து சுவனங்களுக்கு உரியவர்களாக ஆனார்களே அந்த முத்தகீன்களாக
இப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்களுக்கு பெயர்தான் பயபக்தியாளர்கள், அவுளியாக்கள், முத்தாக்கியங்கள் எல்லாம். நான் இங்க நுழையதுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சவுத்துக்கு அப்பால ஒரு என்ன பார்த்து கேட்கிறாரு, அவுளியானா யாரு? நான் அவருக்கு திரும்ப கேட்டேன், நீங்க அவுளியானா யாரை வழங்கி வச்சுக்கிறீங்க? அப்ப அவர் எனக்கு பதில் சொல்றாரு, அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்றி அதை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னாடி வந்தவங்க, அவர்களுக்கு பின்னாடி நல்லவர்கள் இந்த வழியில் இருக்கிறதுக்கு பேர் தான் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் வழிய முடியாது. நீங்க சரியான பதில் சொல்றீங்க. 2000 சம்பந்தப்பட்டதான் வெளியே அல்லாஹின் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். பாக்கிய மாத்திரமே கவுஸ்தரி மனிதர்களே, இப்படிதான் அல்லாஹ் சொன்னான், மனிதர்களே நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுடைய நேசர்கள் இந்த உலகத்தில் விட்டு போகும் பொழுது எந்த உலகத்திற்கு செல்கிறார்களோ அந்த உலகத்தில் என்ன நடந்து விடுமோ இந்த பயம் அவர்களுக்கு கிடையாது, தேவையே இல்லை. எதை விட்டு செல்கிறார்களோ அதை எந்த மக்களும் சொத்தங்களும் அதை பற்றி அவர்கள் கவலைப்பட வேண்டிய பொறுப்பு அல்லாஹ் தஆலா இருந்தான். அவருக்கு பேர் தான் அவுலியா. கொஞ்சம் வழக்கம் சொல்லுங்க, நல்லா கேட்ட மாதிரி வளர்ந்து கேட்டு நல்லா பதில் சொன்னாங்க. அவர் யார் தெரியுமா? அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், விசுவாசம் கொண்டு பயபக்தியாளராக இருந்தாரே அவர் தான் அவுலியா. பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி தர்காக்கள் என்ற பெயரால் அமைத்து அல்லாஹை தொழுவதற்கு பகரமாக அதிலே அடக்கம் செய்யப்படாதவர்களை கூட அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக நினைத்து அங்கே வணக்க வழிபாடுகளை செய்திருந்தார்களே, அது ஷிர்க், குஃப்ர் எல்லாமே. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அவுலியாக்கள் யாருன்னு சொன்னா நீங்க நான் எல்லாரும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உதாரணம் எப்படி? நீங்க நான் எப்படி அவுலியான யாருங்க? விசுவாசம் பண்ணிருக்கணும், வெளியில எல்லாம் விசுவாசம் பண்ணணும். அல்லாஹ்வை அங்கே நடக்கணும், அவர் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வை அங்கே நடக்கணும். அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், அவங்களுக்கு பேர் தான் அவுலியா. அவுலியாக்கு என்ன ஆசை? அல்லாஹ் தஆலா சுவனத்தை வைத்திருக்கிறார். வஹிதத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்காக பயபக்தியாளர்களுக்காக சுவனம் தயாராக இருக்கிறது. சூரத்துல் பக்ரா வரைக்கும் தொடக்கத்தை ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த வேதம் அல்லாஹ் தஆலா இடத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது என்பதில் நீங்கள் யாரும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. இந்த வேதத்துக்கு என்ன பெருமதி? ஹுதல் லில் முத்தகீன், அல்லாஹ்வை அங்கே நடப்பவர்களுக்கு அது நேர்வழிகாட்டும். அங்கே நடப்பவர்னா யாருங்க? அவருக்கு என்ன அடையாளம்? அல்லாஹ்வே பதில் சொல்றார். அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்பக்கூடியவர்கள். வ யகீமுன ஸ்ஸலாத்த, தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்ததிலிருந்து செல்வத்திலிருந்து செலவு செய்யக்கூடியவர்கள். நமது பேரால் வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வ மா உன்ஸில மின் கப்லிக், உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேதத்தை, உமக்கு முன்னர் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களை நம்பக்கூடியவர்கள். وبالآخرة هم يوقنون, மறுமையை முழுமையாக நம்பக்கூடியவர். அவளுக்கு அல்லாஹ் கொடுக்குற பட்டம்னா டிகிரி எல்லாம் ஆகுறாங்க. 4 வருஷம் படிச்சுட்டு காலேஜ் படிச்சு டிகிரி தவிர என்ன டிகிரி தெரியுமா? உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் وبالآخرة هم يوقنون உலாயிக அலா ஹுதன் மின் ரப்பிஹிம், இந்த தகுதியுடையவர்கள் தான் தங்களுடைய இரட்சகரிடத்திலிருந்து அவர்களுக்கு வந்த நேர்வழியை பின்பற்றியவர்கள், அந்த நேர்வழியிலே அவர்கள் இருக்கிறார்கள். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் தேசிகர்கள். இப்படி படிச்சு பாருங்க. ஆயத்தில் அவங்களுக்கு ரொம்ப விஷயங்கள் நடக்கும். வரி ஏதோ தவறான பொருளை இருட்டா சொல்லி வச்சுக்கிறாங்க. இருட்டே கிடையாது. விசுவாசம் கொண்டு அல்லாஹ் தஆலாவை யார் பயந்து நடந்தாரோ, கீழ்ப்படிந்து நடந்தாரோ, அவருக்கு நன்றி செலுத்தினாரோ, அவரை நினைவு கூர்ந்தாரோ, அவரெல்லாம் அவுலியாக்கள் லிஸ்ட்ல வந்தாங்க. நீங்களும் வந்தோம், நானும் வந்தோம், எல்லாரும் வந்தோம். ஆனால் நமக்கு மத்தியில் பெரிய கட்டடங்களை கட்டி தர்காக்கள் என்ற பெயரால் வைக்கப்பட்டு அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் அவுலியா, அவர்தான் எல்லாம் சீராக சொல்றாங்கல்ல, அது
இஸ்லாத்துக்கு முரணாக ஒரு செயல், இணை வைக்கக்கூடிய ஒரு செயல், அதிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்று. இந்த பயவர்த்தியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 சொச்ச வசனங்களில் கூறுகிறார். குர்ஆன்ல 70 இடத்துல சொல்லிக்கிறான். அதில் சிலவற்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக சொன்னார். வரிசையா முடிஞ்சவரைக்கும் வேகமாக சொல்லிக்கிறேன். நம்ம வளமையாக குர்ஆனில் ஓதக்கூடிய முதல் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, விசுவாசம் கொண்டோரே அல்லாஹ்வை எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ அது மாதிரி அஞ்சிக் கொள்ளுங்கள், பயபக்தியாளர்களாக இருங்கோ. அடுத்த وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ. உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் கட்டாயமாக உபதேசிப்பது, அதை எடுத்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அவசியம். அதை எடுத்து நடக்க வேண்டும் சொன்ன செய்தி என்னன்னா, அனித்தகுல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை அங்கே நடந்து கொள்ளுங்கள், அங்கே நடந்து கொள்ளுங்கள். வஇன் தக்ஃபுரு, அங்கே நடக்காமல் நீங்கள் அல்லாஹ் தஆலாவை நிராகரிப்பீர்களானால், ஃபஇன் அல்லாஹ் வஇன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்தி, வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்குரியதாகவே இருக்கிறது. இது என்ன அர்த்தம்? நீங்க வழிக்கு வரலன்னா, என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வரைக்கும் வழிபாடுகளை எனக்கு செய்யலைன்னா, எனக்கு துதிப்பாகிறதுக்கு வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் இருக்கின்றன. எத்தனையோ அத்தியாயங்கள் அல்லாஹ் தொடங்கும் போதே உட்கார்ந்துருவான். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ் தஆலாவை துதித்துக் கொண்டிருக்கின்றன. வ இன் மின் ஷைஇன் லா யுஸப்பிஹு பிதஸ்பீஹிஹி, அவனுடைய துதியை சொல்லாத எதுவுமே உலகத்தில் கிடையாது, அனைத்தும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள்லாம் என்னை ஏற்றுக்கல, எனக்கு நன்றி செய்யல, அல்லது என்னுடைய கட்டளையை ஏற்று நீங்கள் நடக்கலன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லைப்பா, நஷ்டம் உங்களுக்கு தான். நான் அல்லாஹ் சொல்ல அதே மாதிரி நீங்கள் அல்லாஹ் தஆலாவை அங்கே நடப்பீர்களானால், அல்லாஹ் தஆலா உங்களுடன் இருக்கிறார், உங்களுடன் இருக்கிறார், உங்களுடன் இருக்கிறார். உங்களுடன் என்ன அர்த்தம்? உங்களுக்கு உதவியாக இருக்கிறார், உங்களுடைய காரியங்களிலே வெற்றியை நல்கிறார், உங்களுக்கு உயர்வை தருகிறார், உங்களை வெல்ல யாராலும் முடியாது. இதெல்லாம் உணவுல இருக்கு. நாம் அவங்கள்ட்ட விளையாடணும், அல்லாஹ் நம்மளோட விளையாடணும். இதுதான் உண்மையான வெற்றி. இப்போ படிக்க வாழமோ இத்தகுல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை எங்கே நடந்து கொள்ளுங்கோ, வாழமோ அன்னல்லாஹ் மஅல் முத்தகீன், அல்லாஹ் தஆலாவை எங்கே நடக்கக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்கிறார். தக்க சமயத்தில் முதல் செய்வோம். அவனுடைய வார்த்தை என்ன? எல்லாரும் நன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தித் துன்யா, நம்முடைய தூதர்களுக்கும் அவர்களை விசுவாசம் கொண்டவர்களுக்கும் இந்த உலகத்திலே தக்க சமயத்தில் நிச்சயமாக நாம் உதவி செய்வோம். நம்முடைய அந்த நம்முடைய நாங்கள் சேர்ந்துக்கிறோம். தக்க சமயத்தில் உதவி செய்கிறேன். அதோட வரமாட்டேன், பயோமயமும் மறுபடி நாளையில் உதவி செய்கிறேன். அங்கேயும் உதவி இல்லைன்னா ஜெயிக்க முடியாது, இங்கேயும் உதவி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அல்லாஹ் உங்களுடன் இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், உங்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டும் என்றால், நீங்கள் மேன்மையாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய உரிமைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், எல்லாத்துக்கும் மூல அடிப்படை தக்வா, அல்லாஹ் தஆலாவை அங்கே நடக்கும். அதுக்கு வசனங்கள்லாம் படிச்ச அசல் வரைக்கும் அர்த்தங்கள்லாம் அவ்வளோ வசனம் இருக்கு. ஆனால் நேரம் 40 நிமிஷம் தான், அதனால சுருக்கி சொல்றேன், வேகமாக சொல்லி பார்க்கணும். கொஞ்சம் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஜஅல லக்கும் ஃபுர்கானா, அல்லாஹ் தஆலாவை விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் அங்கே நடப்பீர்களானால் உங்களுக்கு தெளிவை அல்லாஹ் தஆலா தருவான். தெளிவு ரொம்ப கருத்து தெரியணுமா, அது சரியா இது சரியா, அது செய்யறதா இதை செய்யறதா, எதை செய்யறதுன்னு தெரியலமா, இந்த மாதிரி சக்கரங்கள் அல்லாஹ் மனசுல ஒரு தெளிவை போட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்து தான் போவான்னு சொல்றான். அது காரணம் வைபக்கில் அன்பும் செய்யாத்திற்கும் உங்களுடைய குற்றங்களை அழித்து விடுகிறான். உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அல்லாஹுல் ஃபதுல் அலீம், அல்லாஹ் தஆலா மகத்தான பேரருளை நான் நிதியாக செய்கிறேன் என்பதை தெரிந்து. அதே மாதிரி நரகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களை கரை
வீட்டிலிருந்து வெளியே வருவது மாதிரி உங்களுடைய அடக்க ஸ்தலங்களில் இருந்து புறப்பட்டு வெளியே வருவீர்கள். கூட்டம் கூட்டமாக வருவீர்கள். பிறந்த மேற்கு வருவீங்க. தன்னந்தனியாக வருவீர்கள். கூட்டமாக வந்தாலும் சில பொறுப்பாக தனியாக போய்தான் ஆகணும். சரி, அதுதான் என்ன நடக்குது? வந்தவங்களுக்கு அந்த மைதானத்தை இருட்டாக்கிறான். அவ்வளவு கொடுமையெல்லாம் முன்னாடியே நடந்தது. சூரியனை தலைக்கு மேல கொண்டு வந்து எல்லாரையும் இல்லை, கெட்டவர்களை அதாவது செய்து நல்லவர்களை ஒன்றுமே செய்யாது. அருமை நேரத்தில் எந்த அதாவும் இந்த பயபக்தியாளர்களை ஒன்றுமே செய்யாது. கெட்டவர்கள் தான் அதாவது கெட்டவர்களுக்கு தான் கொடுமையான நாள், கொடுமையான நாள். காபிர்களுக்கு நிராகரித்தவர்களுக்கு கடுமையான நாள். கொஞ்சம் கூட லேஸ் என்பதே கிடையாது. அந்த மாதிரி நாளில் இங்கே சிவனம், இங்கே சிவனம்னு சொல்லுவோம் வலது பக்கத்துல, இங்கே சிவனம், இங்கே நரகம் இருக்கிறாரெல்லாம் அந்த மைதானத்தில் கிடையாது. இதுக்கு மேல ஒரு வாரத்தை எல்லாம் இருக்கு. வாரத்தை அமைச்சாங்க. கீழே நரகம் கொதிச்சிட்டு இருக்குது. எல்லாம் தவிர்க்கலாம். மேலே எங்கேதான் போட்டப்பா இதை கடவுள் சொல்றதுக்கு போகலாம். இது கதைகள் எல்லாம் சொல்ல செய்கிறேன். உங்களில் ஒவ்வொருவரும் அதன் மீது வருவது உங்களின் மீது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் அவருடைய அடியார்கள் தலையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட நபிமார்கள், தூதர்கள், நல்லவர்கள், தீயவர்கள், கொல்லாதவர்கள் எல்லாம் வந்தே ஆகும். அவருடைய ரட்சகரை கட்டாயமாக்கியிருக்காங்க. எல்லாரும் வித்தியாசம் என்ன? இந்த நல்லவர்கள் எல்லாம் மிக வேகத்தில் சென்று விடுவார்கள், காற்று வேகத்தில் சென்று விடுவார்கள். கெட்டான் என்ன? இரண்டு ஊரத்திலும் கொக்கிகள் இருக்கும். கொக்கிகள் அந்த கெட்டவர்கள் கரை சேராமல் இருப்பதற்காக வேண்ட அந்த கொக்கிகள் ஒரு ஞானி இருந்தால் ஒரு குணத்துக்கு கீழே இருக்கு. படமடி சொல்லி கேள்விப்பட்டாங்க. ஜான் ஏறனா உலகம் சேர்த்துதாக கெட்டவர்களுக்கு அருமாறியவர்களே எல்லாம் வைத்திருக்கிறான். ஒரு ஞானம் கஷ்டப்பட்டு இறங்கினா ஒரு படக்கீழ வந்துடுவான். அந்த முக்கியம் அப்ப அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு என்ன வழி, கரை சேருவதற்கு என்ன வழி? பதில் சொன்னாங்க. இந்த உலகத்தில் பயபக்தியாளர்களாக அல்லாஹ் தஆலாவை அஞ்சி நடந்தவருடைய கட்டளைகளை சிறமேற்கொண்டு செயல்பட்டார்களே, அந்த நல்லவர்களை அந்த நரகத்தில் விடாமல், அந்த நரகத்தின் வாடை கூட படாமல் நாம் அவர்களை காப்பாற்றி கரை சேர்ப்போம். சாதாரண செய்தியை சொல்லுங்க. சாதாரண செய்தியை சொல்லுங்க. அல்லாஹ் என்னுடைய வாக்கு அல்லாஹ் தஆலா சொன்னா மாற மாட்டான். வசனத்தை படிங்க. சும்மா நினைக்கிற காலத்திலே செல்ல இருக்கிற சென்று கொண்டிருக்கிற நல்லவர்களை அவர்களை கீழே விழவிடாமல் அவருடைய தீமை அவர்களின் மீது படாமல் காப்பாற்றி கரை சேர்ப்போம். இந்த காலையில் இந்த கையில் இரண்டை நினைத்து கட்டப்பட்டவர்களாக குற்றவாளிகளை அதன் மீது விட்டு விடுவோம். ஒளி சுத்துது. ஒளி எங்க ஹோட்டல்களுங்க ஒளி சுத்துறாங்கல்ல, சுத்திட்டே இருக்கல, நெருப்பப்பட கூட சுத்திட்டே இருக்கல. அது மாதிரி இந்த நரகம் இணைக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. மேலும் ஒளிதான் போறான், ஒரு படம் கீழே வந்தானா அதுல வேகலாம், கஷ்டப்படுறான், அதான் போறான். அதோட அல்லாஹ் தஆலாவுடைய செய்தி என்னன்னா, அவர்கள் குழந்தைகள் கட்டப்பட்டவர்களாக ஆகிவிடும். கொஞ்சம் கூட நம்ப முடியாது. அதான் படித்தேன். யாருக்கு வெற்றி? யார் பயந்து நடந்தார்களோ நாயகர்கள் ஒருவருக்கில்ல வேற தகவல் மசாலத்தை யார் உலகத்தில் அல்லாஹ் தஆலா எண்ணி நடந்தார்களோ அவர்களுக்கு வெற்றிகளை நல்குவோம். வெற்றிகளை அவர்களை காப்பாற்றுவோம். லா யமஸ்ஸுஹும் ஸூ, அவர்கள் எந்த தீமையும் அந்த நாளில் கூடாது. வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். நான் தஃசீர் நடத்தினப்போ 20 வருஷத்துக்கு முதல்ல ஒரு ஆயத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய 4 வார்த்தை சொன்னாலும் சொல்லி முடிச்சேன். அந்த மைதானத்தை சென்று அடைந்தவர்கள் யாருடைய
கேட்கறதே இல்லைங்க. போற ஆட்களை பார்த்த அதுங்க அதுக்கு மேல நபிசல்லாஹு ஒரு பயங்கரமான செய்தியை சொல்றார்கள். யாரோடு கலங்கி கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறாரோ அனைத்து வழக்கும் அல்லாஹ் தஆலா கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அவன் அழைத்து விட்டார், முடிஞ்சான். இத்தனை ஆயத்தை என்ன சொல்லுது? மனிதர்களை நீங்கள் அவனை அறிஞர்கள் அவர்களுடைய பாவங்களை பொறுத்து உங்களுடைய தீமைகளை அழைத்து உங்களை பரிசுத்தமானவர்களாக ஆக்கி உங்களை சூழத்திற்குரியவர்களாக ஆக்கி சுமாரத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். இன்னொரு நல்ல செய்தி என்ன, மைதானத்துல நீண்ட காலத்துக்கு இருக்கும் சொல்றாங்களோ 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாள். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போ அது பயம் பாருங்க. அல்லாஹ் தஆலா பயம் இந்த நாள் பற்றி 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாள். எத்தனை பேசுங்க? நம்ம வயசுல 50 வருஷம் பார்க்காதவங்களாம் இருக்கான், 40 பார்க்காதவன் இருக்கான், 70 பார்க்காதவன் இருக்கான். அப்படி கணக்கு போனா இவ்வளவுதான், 100 சமாளிச்சார். 50,000 வருஷம்னா என்ன? சரி, இந்த 50,000 வருஷத்துல கெட்டவன் பூரா கஷ்டப்பட்டு கிடப்பான். நல்லவர்கள் என்னங்க அருமையான நற்செய்திய அழுத்தமான கேட்டாலே ஒரு மனுஷன் உண்மையான பயபக்தியானாக இருந்தான்னா அவன் மௌத்துவுக்கு அஞ்சவே மாட்டான். மரணம் கூப்பிடுறதில்ல, மௌத்து வரும்போது சந்தோஷமா வாழ்ந்துட்டே இருப்பான். நான் வரக்கூட்டு போகப்பா. என்ன சொல்றாங்க? இந்த 50,000 வருடங்கள் என்பது அவருடைய நீட்டத்தால் அல்லாஹ் தீயவர்களுக்காக வைத்திருக்கிறார். நல்லவர்களுக்கு என்ன அந்த நாள்? ஒரு நேரத்தில் தொழுகையை தொழுவதற்கு ஒரு விசுவாசம் கொண்டவர் உலகத்தில் எவ்வளவு நேரத்தை செலவழித்தாரோ அவ்வளவு நேரம், மொத்தமே அவ்வளவு நேரம். ஒரு நேரம் தொழுவதற்கு செலவழித்த நேரம் அளவுக்கு தான் அவர் நிற்பாருங்க. அடுத்தாலும் சொல்லி அவன் 50,000 கஷ்டப்பட்டு இதுதான் வித்தியாசம். அதனால ஒட்டுமொத்தமான செய்தி என்ன? உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலாவை பார்ப்பவனாக, கேட்பவனாக, ஆற்றலுள்ளவனாக, நீங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லதாக இருந்தால் நற்பயனை உலகத்திலும் மறுமையிலும் தரக்கூடியவனாக, நீங்கள் தீமை செய்தால் உலகத்திலே ஆகத்திலே தண்டிப்பவனாக மனதார நம்பி செயல்பட்டால் வெற்றி நமக்கு. அந்த வெற்றியை நம்ம எல்லாருக்கும் பார்த்தா சொல்லுவானாக. قول هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب استغفروه انه